வணக்க நண்பர்களே. கோயில் வாசல்ல ஒரு அழகான பெண் குழந்தை அனாதையா கிடக்குது. அதை குழந்தை பாக்கியமே கிடைக்காத ஒரு தம்பதிகள் வாரி அணைச்சிக்கிறாங்க. இந்த குழந்தைய நான் கொண்டு போயிட்டு வளர்க்குறேன்னு சொல்லி அந்த பெண்மணி ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நமக்கு என்ன வயசாயிடுச்சு, நாம் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கலாம், இது யார் பெற்ற குழந்தையோ இது நமக்கு எதுக்குன்னு சொல்லி அந்த ஆண் மறுக்கிறாரு. ஆனால் அந்த பெண் இல்லவே இல்லை, எனக்கு கடவுளாக கொடுத்த குழந்தையாக தான் இந்த குழந்தைய பார்க்குறேன், இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த மனைவி அந்த குழந்தைய வம்படியாக வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதன் பிறகு அந்த கணவன் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான செய்தி அடங்கிய ஒரு தொகுப்பாக இதை வழங்குகிறோம். கடைசி வரைக்கும் இந்த செய்தியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். சரி வாங்க அந்த குழந்தை வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். கும்பகோணம் தெப்பக்குளம் பகுதியை சேர்ந்தவர் ஜானகிராமன். இவருடைய மனைவி பேரு ருக்மணி. இந்த தம்பதிகளுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் பேர் ரோஜா, இளைய மகள் பேர் ஆர்த்தி. 2 பேருமே நல்ல அழகாகவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாகவும் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா ரோஜா ஜானகிராமனும் ருக்மணியும் தத்து எடுத்து வளர்த்த பொண்ணு, வளர்ப்பு மகள். எதுக்குன்னா ஜானகிராமனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் எல்லாமே இருந்திருக்கு. ஒரு முறை ஜானகிராமனும் ருக்மணியும் கோயிலுக்கு போகும் பொழுது கோயில் வாசல்ல தொட்டில் குழந்தை திட்டத்துல வைக்கப்பட்ட ஒரு தொட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தான் இந்த ரோஜா. ருக்மணிக்கு அந்த தொட்டில கிடந்த அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அந்த குழந்தைய ருக்மணி பார்க்கும் பொழுது என்னை தூக்கிட்டு போங்கம்மா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சான். அதனால அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்க்கலாம்னு சொல்லி தன்னுடைய கணவன் ஜானகிராமன் சொல்லும் பொழுது ஜானகிராமன் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன் ருக்மணி இப்படி ஒரு அனாதை குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்கணுமா, நமக்கு என்ன வயசாயிடுச்சு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமே, நமக்குன்னு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லைங்க, இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ தூக்கிட்டு போய் வளர்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கட்டாயப்படுத்துறாங்க. ஏற்கனவே ஜானகிராமனுக்கு கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஜானகிராமனை ஒரு மாதிரி பேசுவாங்க. அதுக்காகவே இந்த குழந்தையை கொண்டு போய் வளர்க்கலாம்னு சொல்லி தன்னுடைய மனைவியோட இன்ட்ரெஸ்ட்ல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் வளர்க்க முற்படுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த குழந்தைய அந்த கோயில தூக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ருக்மணி, நீ பாட்டுக்கும் நான் சொல்ல கேட்காம கோயில் வாசல்ல கிடந்த அந்த குழந்தைய தூக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிற. ஆனா நாளைக்கு நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தா இந்த குழந்தைய என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க எப்படி சொல்றீங்க, நமக்குன்னு நாளைக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் இந்த குழந்தை நமக்கு மூத்த மகள் அப்படின்னு சொல்லி ருக்மணி சொல்லும் பொழுது ஏதோ பண்ணிட்டு போ, எனக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லமா அப்படின்னு சொல்லி ஜானகிராம கொஞ்சம் ஒதுங்க ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, இந்த குழந்தை முகத்தை பாருங்க, இந்த பால் வழியில முகத்தை பார்த்து உங்களுக்கு எப்படிங்க அப்படி நினைக்க தோணுது, எனக்கு என்னவோ இந்த குழந்தைய வளர்க்கணும் போல ஆசையா இருக்குங்க, நமக்கு இன்னொரு குழந்தை பிறந்தா என்ன, அந்த குழந்தை கூட சேர்த்து இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குவோமே, ஆண்டவன் புண்ணியத்துல நமக்கு சொத்து சுகத்தோட ஒரு குறையும் இல்லாம தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நாம இந்த பிள்ளைய வளர்க்கலாங்க என்று ரொம்ப கெஞ்சலா கேட்கறாங்க ருக்மணி. ஒரு கட்டத்துல ஜானகிராம ஒத்துக்கிறாரு. அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு வந்த ராசியோ என்னவோ தெரியலைங்க, அடுத்த மாசமே ருக்மணி கருவுட்டுறாங்க. அதாவது ஜானகிக்கும் ருக்மணிக்கும் இன்னொரு குழந்தை வரப்போகுது. அடுத்த 10வது மாசத்துல ருக்மணி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு ஆர்த்தின்னு பேர் வைக்கிறாங்க. ஜானகிராம ஹாஸ்பிட்டலுக்கு தனக்கு பிறந்த குழந்தைய பார்க்க போறாரு. அங்க பெட்ல ருக்மணி வலது பக்கத்துல ரோஜா விளையாடிட்டு இருக்கா. ருக்மணியோட இடது பக்கத்துல தனக்கு பிறந்த மகளான ஆர்த்திய ஆவலா தூக்கி கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு ஜானகிராம. ருக்மணியோ ஜானகிராமனை பார்த்து, என்னங்க ரோஜா என்ன சாப்பிடலைங்க, கொஞ்சம் கடையில போய் பால் வாங்கிட்டு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றா. ஆனா ஜானகிராமன் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காமிக்கலைங்க. தனக்கு பிறந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு வழியா ருக்மணி கம்பல் பண்ணவும் ஜானகிராமன் முகத்தை கோபமா வச்சுக்கிட்டு பால் வாங்கிட்டு ருக்மணிகிட்ட கொடுக்கவும் அவர் ரோஜாவை தூக்கி அவளுக்கு பால் ஊட்டுறா. இதை பார்த்த ஜானகிராமன், நம்ம குழந்தைக்கு பால் கொடுத்தியா, கத்துது பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா சொல்றாரு. அது என்னங்க இப்படி சொல்றீங்க, ரோஜாவை நம்ம குழந்தை தானங்க, உங்க மனசுல இருந்து அந்த எண்ணம் இன்னும் போகலையா, பாருங்க ரோஜா அவளோட எதிர்காலமே நம்ம கையில தான் இருக்கு, தயவு செஞ்சு ரோஜாவை நம்ம வீட்டுல இருந்து பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ருக்மணி, நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், நமக்குன்னு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னா இல்லையா, நீ கேட்காம இந்த குழந்தைய தத்து எடுத்து வளர்த்த, இப்ப என்னாச்சு பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நமக்குன்னு குழந்தை வந்துருச்சு, இப்ப இந்த குழந்தை யாரு பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி சிடுசிடுன்னு பேசுறாரு ஜானகிராமன். சரிங்க, இப்ப என்னாச்சு, நமக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, அம்மன் சிலை மாதிரி 2 பேர் இருக்காங்க, அவங்க நல்லா வளர்றதை பார்த்தாலே நமக்கு போதுங்க, ரோஜாவை கொஞ்சிக்கிட்டே சொல்றா ருக்மணி. இப்படித்தாங்க ஜானகிராமனுக்கு ரோஜாவை பிடிக்காம போயிடுச்சு. ஆரம்பத்துல தத்தெடுத்து வளர்க்கும் பொழுது ரோஜாவை பிடிக்காம இருந்த ஜானகிராமனுக்கு தனக்குன்னு சொல்லி ஒரு குழந்தை வரவும் ரோஜா மேல சுத்தமா அன்பு இல்லாம போயிடுது. ரோஜா மேல ஜானகிராமன் பட்டும் படாம பாசம் வச்சுட்டு இருக்காரு. ரோஜாவும் ஆர்த்தியும் ருக்மணி தயவால ஒன்னாவே வளர்றாங்க. ஆனா ருக்மணிக்கு ஆர்த்தியை விட ரோஜா மேல அவ்வளவு பிரியம். ரோஜாவை எதுலையும் விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா ஜானகிராமன் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரோஜா கிட்டையும் ஆர்த்தி கிட்டையும் பாராபட்சம் காமிப்பாரு. தன்னுடைய கணவர் ஜானகிராமன் தனக்கு பிறந்த குழந்தை ஆர்த்தி கிட்டையும் தத்தெடுத்து வளர்த்த குழந்தை ரோஜா கிட்டையும் பாராபட்சம் காமிக்கிறது ருக்மணிக்கு சுத்தமாவே பிடிக்காது. அடிக்கடி ருக்மணிக்கும் ஜானகிராமனுக்கும் இது சம்பந்தமா கடுமையான வாக்குவாதமும் சண்டையும் நடக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையில நாம ஒரு வேண்டா வெறுப்பா வளர்க்கப்படுகிற குழந்தைன்னு சொல்லி தெரியாமலேயே ருக்மணியோட அன்பால ரொம்பவும் சந்தோஷமா வளர்ந்து வர ரோஜா.
ரோஜா அப்பா அம்மா தங்கச்சி மேல ரொம்பவும் அன்பா இருக்கா. ருக்மணி அடிக்கடி ஜானகிராமன்ட்ட சொல்லுவாங்க, தயவு செஞ்சு உங்க அவசர புத்தியால எப்பவுமே ரோஜா ஒரு அனாதை குழந்தைன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லவே கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ரோஜாவும் ஆர்த்தியும் வளர்ந்து வராங்க. ருக்மணி எவ்வளவு எடுத்து சொல்லியும் ஜானகிராமன்ட்ட அந்த பாராபட்சம் பார்க்கும் புத்தி இன்னும் போகலைங்க. தனக்கு பிறந்த ஆர்த்தி கிட்ட ஒரு மாதிரியும் எடுத்து வளர்த்த ரோஜா கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு. அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரதுல இருந்து தேவையான பொருட்களை வாங்கி தரதுல இருந்து எல்லாத்திலுமே பாராபட்சம் காட்டுவாரு. ஏன் படிப்புல கூட பாராபட்சம் தான் காட்டுவாரு. தனக்கு பிறந்த ஆர்த்தியை நல்லா படிக்க வைக்கிறது, ரோஜாவை கண்டுக்காம இருக்குதுன்னு சொல்லி படிப்புல கூட பாராபட்சம் காட்டுவாரு ஜானகிராமன். ருக்மணியால தன் கணவர் ஜானகிராமன் கிட்ட தன் கணவர் இப்படி பாராபட்சம் காட்டுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போயிடுது. ஜானகிராமன் சொல்றாரு, ருக்மணி நீ சொன்ன மாதிரி ரோஜா கிட்ட அவ ஒரு அனாதை குழந்தை கோயில்ல இருந்து கிடைச்சான்னு சொல்லி சொல்ல மாட்டேன், எக்காரணம் சொல்ல மாட்டேன். ஆனா நீ என் விஷயத்துல தலையிடாத, நான் எடுக்கிற முடிவுல தலையிடாத அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. ருக்மணியும் அவளுக்கு எதுவும் கிடைக்கலாம் பரவாயில்ல, அவ ஒரு அனாதை குழந்தைன்னு தெரியாம இருந்தாலே போதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. இது ஜானகிராமனுக்கு ரொம்ப வசதியா போகுதுங்க. தனக்கு பிறந்த ஆர்த்திய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் ரோஜாவை கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் சேர்த்து விடுறாரு. ரோஜா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் நல்லாவே படிக்கிறா. இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு. ரோஜா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி படிச்சு முடிக்கிறா. ஆனா ஆர்த்தியோ லண்டன்ல பிபிஏ படிச்சு முடிக்கிறா. ஒரு கட்டத்துல ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் லண்டன் மாப்பிள்ளையா ஜானகிராம வீட்டுக்கு பெண் பார்க்க வராங்க. ஜானகிராம அந்த பெரிய இடத்து சம்பந்தத்தை தனக்கு பிறந்த பெண்ணான ஆர்த்திக்கு பேசி முடிக்க நினைக்கிறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ருக்மணி பயங்கர கோவப்படுறாங்க. எப்படிங்க உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன், நீங்க கொஞ்சம் கூட இதயமே இல்லாம இருக்கீங்க. ரோஜா தாங்க நமக்கு மூத்த பொண்ணு, அவளுக்கு தானே நம்ம முதல்ல கல்யாணம் பண்ணி முடிக்கணும். இத்தனை நாளா மத்த விஷயத்துல பாராபட்சம் காட்டினீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ கல்யாண விஷயத்திலும் பாராபட்சம் காட்டினா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் நடக்குது. உடனே ஜானகிராம, ஆர்த்தி நமக்கு பிறந்த பொண்ணுடி, அவளுக்கு தான் ஒரு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி வைக்கணும், அதை விட்டுட்டு எங்கேயோ பிறந்த அனாதை பிள்ளைக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையை கட்டி வைப்பியா அப்படின்னு சொல்லி கடுமையா வாக்குவாதம் பண்றாரு. நம்ம பொண்ணு ஆர்த்தி லண்டன்ல படிக்கிறா. அப்படி இருக்கும் பொழுது இந்த லண்டன் மாப்பிள்ளைய நம்ம பெண்ணுக்கு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஜாவுக்கு அவ தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ருக்மணி துடிச்சு போயிடுறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் சுயநலங்க. ரோஜா என்னங்க பாவம் பண்ணா? அவ உங்க மேலையும் என் மேலையும் நம்ம ஆர்த்தி மேலையும் எவ்வளவு உசுரா இருக்க தெரியுமா? ஆர்த்தி கூட சில சமயத்துல சுயநலம் பாப்பா. ஆனா ரோஜா என்னைக்காவது அப்படி நடந்திருக்காளா? அவளுக்கு போய் இப்படி பாராபட்சம் பாக்குறீங்களே, முறையாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கர வாக்குவாதம் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ரோஜா நம்ம பொண்ணுங்க, அவ தாங்க இந்த வீட்டுக்கு மூத்த பெண்ணு, அவளுக்கு தாங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆர்த்தி கல்யாணம் பண்ணணும், இந்த விஷயத்துல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னடி நீனு ஒரு அனாதை பொண்ணுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குற, உன் பெண்ணு அப்ப நாசமா போகணுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை வந்து ஜானகிராம ருக்மணியை அடிச்சிடறாரு. அந்த டைம்ல கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ரோஜா காதுல இந்த விஷயம் எல்லாம் விழுவுது. உடனே ரோஜாவுக்கு உலகமே இருண்டு போகுது. தான் உயிரை வச்சிருந்த தன்னுடைய அப்பா அம்மா வேறொரு அப்பா அம்மாவா, நான் ஒரு அனாதை குழந்தையா அப்படின்னு சொல்லி ரோஜா தரையில உட்காந்து கதறி கதறி அழுகுறா. தான் உயிரே வச்சிருந்த தன்னுடைய அப்பா வாயிலிருந்து என்ன ஒரு அனாதைன்னு சொல்றாருன்னு சொல்லி அவ மனசு சுக்குநூறா உடஞ்சி போயிடுது. துக்கம் தாங்க முடியாம வீட்டு தூண்ல சாஞ்சி உட்காந்துட்டு கதறி கதறி அழுகுறா ரோஜா. ரோஜா இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிறத பார்த்த ருக்மணி ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. ரோஜா அனாதைங்கிற விஷயம் அவளுக்கு எக்காரணம் கொண்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லி என் மேல சத்தியம்னு சொல்லி சொன்னா கூட என் புருஷன் இப்படி சுயநலத்துக்காக இப்படி போட்டு உடைச்சாருன்னு சொல்லி ருக்மணி தரையில படுத்துட்டு அழுகுறாங்க. ருக்மணி ரோஜா மேல உள்ள பாசத்தால தன் கணவருக்கு சாபம் விடுறாங்க. என் மகள் அனாதைன்னு சொல்லி சொல்லும் பொழுது என் மகளோட மனசு எவ்வளவு துடிக்குது, அதே போல் நீங்களும் துடிச்சு போயிடுவீங்க, நீங்க நல்ல சாபம் மாட்டேன்னு சொல்லி தன் கணவர் என்றும் பாராமல் ருக்மணி தன் கணவருக்கு சாபம் விடுறாங்க. துடிச்சு போன ரோஜா, அம்மா அப்பா அப்படி சொல்லாதீங்கம்மா, அவருக்கு எது நடக்க கூடாது, அவர் நல்லா இருக்கணும், நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதாம்மா, உங்களுக்கு மகளா பிறக்கிற பாக்கியம் அந்த கடவுள் எனக்கு கொடுக்கல அப்படி சொல்லிக்கிட்டு ரோஜா வேதனை தாங்க முடியாம தரையில படுத்துக்கிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. 25 வருஷமா ஜானகிராமனை அப்பாவா நினைச்சுக்கிட்டு இருந்த ரோஜாவுக்கு இப்போ ஜானகிராமன் தூரமா நிக்கிற மாதிரி தோணுது. ஓடி போய் ஜானகிராமன் காலில் விழுந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும்பா அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க ரோஜா. ருக்மணி ஓடி போயிட்டு ரோஜாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாமே எனக்கு பொண்ணா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா. 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தா மட்டும்தான் பிள்ளையாம்மா, நீ தான் என் புள்ள, உன்னை என் நெஞ்சில ஆயுசு முழுக்க சுமப்பான சொல்லி அந்த ரோஜாவை அந்த ருக்மணி கட்டி தழுவிக்கிறாங்க. இருந்தாலும் ரோஜா ஜானகிராமனோட ஆசைக்கு குறுக்க நிக்கலைங்க. அம்மா அப்பா எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்றாரு, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஆர்த்திக்கு இந்த லண்டன் மாப்பிள்ளையை பேசி முடிக்கட்டுமா, ஆர்த்தியை லண்டன்ல தானே படிக்கிறா, அவளுக்கு அங்கேயே மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு, அதான் அப்பா அப்படி முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லவும் ருக்மணி ரோஜாவோட அப்பாவித்தனத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிறா. இல்ல ரோஜா, நீ தான் இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு, உனக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ருக்மணி சொல்லவும், வயசு வித்தியாசத்துல நான் என்னமா மூத்த பொண்ணு ஆயிட போறேன், ஆர்த்தி தான் இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல சொன்னா போயிடுது அப்படின்னு ரோஜா தன்னுடைய அம்மா ருக்மணிகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா.
ஒரு வழியா ஜானகிராமனுக்கோ ரூட் கிளியர் ஆன மாதிரி இருக்குங்க. எப்படியோ நம்ம நினைச்சது நடந்தா போதும் அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விடுறது ருக்மணிக்கு நல்லாவே தெரியுது. ஒரு வழியா ஜானகிராமன் நினைச்ச மாதிரியே தன்னுடைய மகளான ஆர்த்திக்கு அந்த லண்டன் மாப்பிளையே பேசி முடிக்கிறாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஆர்த்தியும் லண்டன்லயே செட்டில் ஆகிறா. ஆர்த்தியோட ஹை கிளாஸ் கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி ஃபேமிலி அமையவும் அவளும் அந்த குடும்பத்தோட ரொம்ப ஐக்கியமாயிட்டா. லண்டன்ல படிச்ச ஆர்த்திக்கு லண்டன் மாப்பிளையே புருஷனா வரவும் கணவர் வீடு தான் அவ உலகம்னு மாறி போயிடுச்சு. ஆரம்பத்துல இடையிடையே போன் பண்ணி ஜானகிராமன்ட்டையும் ருக்மணிட்டையும் பேசிட்டு இருந்தவோ காலப்போக்குல அதுவும் கம்மியாயிடுது. மாசத்துல எப்போவாது ஒரு டைம் போன் பண்ணி நலம் விசாரிக்கிற மாதிரி ஆயிடுது. கொஞ்ச நாள்ல ருக்மணி அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ரோஜாவுக்கு இருந்த மிகப்பெரிய ஆதரவும் இப்ப இல்லாம போயிடுது. அம்மாவோட இறப்புக்கு வந்த போன ஆர்த்தி அப்புறம் அப்பா கூட போன் பேசுறது கம்மி ஆயிடுது. ஜானகிராமனும் ஒரு கட்டத்துல படுத்த படுக்கையா மாறி போயிடுறாரு. தன்னுடைய மகளான ஆர்த்தி கிட்ட போன் போட்டு, அப்பாவுக்கு முன்ன மாதிரி இல்லம்மா, என்னால எழுந்து பாத்ரூம் கூட போக முடியல, படுக்கையிலே போயிடுறம்மா, என்னை வந்து பாருமா, இல்லைன்னா என்னையும் லண்டன் கூட்டு போயிருமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆர்த்தியோ, அப்பா என்ன விளையாடுறீங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லப்பா, எங்க மாமனார் வீட்டுல எல்லாமே ரிச்சா இருக்காங்க, ஹை கிளாஸ் ஃபேமிலி, உங்களை இங்க கூட்டி வந்துட்டு உங்க யூரின்லாம் அள்ளி போட்டுக்க முடியுமா? நான் அங்க வந்துட்டா என் வீட்டுக்காரரு எங்க மாமனார் மாமியார் யாரும் பாத்துக்க முடியும்? இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க, ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் அங்க வந்துட்டா இங்க எல்லாம் திண்டாடி போயிடுவாங்க. அதனால நான் ஒண்ணு பண்றேன், நான் மாசம் மாசம் காசு அனுப்பிச்சு விடுறேன், நீங்க ஒரு நல்ல வேலையால வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஜானகிராமனுக்கு பாதி உயிரே போயிடுச்சு. ஜானகிராமன் கனத்த நெஞ்சோடு கண்ணுல அழுகியோடு போனை வச்சிடறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோஜா, அப்பா நான் ஒரு பொண்ணு இங்க இருக்குன்றதே மறந்துட்டீங்களாப்பா, என்ன இப்ப கூட உங்க பொண்ணா ஏத்துக்க மாட்டீங்களாப்பா, உங்க மனசுல உங்க பொண்ணா எனக்கு இடம் தர மாட்டீங்களாப்பா? அப்படி என்னப்பா நான் பாவம் பண்ணிட்டேன்? இங்க பாருங்கப்பா, என்ன பெத்தவங்க யாருன்னு தெரியாது, ஆனா இது வரைக்கும் உங்களை மட்டும்தான் நான் அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு குறை இல்லாம நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகிராமனோட யூரின் பைய கழட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கா ரோஜா. ஜானகிராமனுக்கோ என்ன மன்னிச்சிடுமா ரோஜா அப்படின்னு சொல்லி ரோஜாவோட காலில் விழுந்து அழுவணும் போல இருந்துச்சு. நான் பெத்த பொண்ணுக்காக மனசாட்சியே இல்லாம தூக்கி வளர்த்த உன்னை அனாதை பொண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ நானே யாரும் இல்லாத அனாதை நிக்கிறேம்மா. உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் நான் இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போமா, அவர் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாரு, உன்னை தேட போறாரு அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவருப்பா, என்ன நல்லா புரிஞ்சுக்குவாரு, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருப்பா, இப்போ அவரை விட நீங்க தான் எனக்கு முக்கியம்பா அப்படின்னு ரோஜா சொல்லவும் ஜானகிராம அடுத்த ஜென்மத்துல உன் வயிற்றுல நான் வந்து பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி ரோஜாவை புடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. நம்ம வாழ்ற வாழ்க்கையில சில நேரம் நமக்கு சொந்தமா இருக்கிறது நமக்கு உதவாம போயிடுங்க. அதனால யாரையும் நம்ம அவ்வளவு சீக்கிரம் இழந்துடக்கூடாது. லைஃப்ல பணத்தை சேர்க்கறத விட சொந்த பணத்தை சேர்த்து பாருங்க, உண்மையாலுமே அவங்க தான் இந்த உலகத்துல கோடீஸ்வரனா வாழ்வாங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுக்கு கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் ஆளுங்கிற பெல்லை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள், சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சமூகத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவை தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம்.